ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஒரு நாள் தான்ப்பா வீடியோ போடலை. நிறைய பிள்ளைங்க தேடி வந்தாச்சு. எம்மா ஷார்ட்ஸ்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் வந்தாச்சு. என்னம்மா ஒரு நாள் ஆச்சு, இல்லை ஒரு நாள் இல்லை, என்னம்மா 2 நாளாக வீடியோ போடலை, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நேற்று ஏன் வீடியோ போடலைன்னா, ரதியம்மாவுக்கு ரொம்ப 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 டயர்டு. சரியா, உடம்பும் டயர்டு, மனசும் ரொம்ப டயர்டு. சரியா, வீட்டில் இருக்கோம் அப்படின்னு தான் பேர். ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் மறுபடியும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நேற்று வீடியோ எடுக்கக்கூடிய மைண்ட் செட்டு கொஞ்சம் கூடவே இல்லை. இன்றைக்கும் ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி அழுத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. வெளியேயும் எங்கேயுமே போக முடியல. ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, நம்ம ஒரு சாரீ வியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப அப்படியே ஒரு கூலாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நல்ல தலை நிறைய பூ வச்சு அப்படியே அந்த வாசம், அப்புறம் நிறைய கண்ணாடி வளையெல்லாம் போட்டு அப்படியே ஒரு அழகாக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு தோணியிருக்கு. என்னன்னு தெரில, ஏதோ அப்படி மைண்டில் தோணுது. ஸோ அதனால் கிளம்பிட்டு அப்படியே கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால தான் ரொம்ப நாள் ஆகிட்டா கெட் ரெடி வித் மீயும் பிள்ளைகள்கிட்ட போட்டுட்டு அப்படியே பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். சரியா, இது நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சாரியும் ஒரு சைடில் பிங்க் கலர் பார்டர், அதுக்கப்புறம் ஒரு சைடில் க்ரீன் கலர் பார்டர். ஓகேவா, ஃபுல் வியூ காமிக்கேன். கிளம்பிட்டு சிம்பிளாக தான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. நாம் நிறைய பேசலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஃபுல்லாக ஸ்கூல் ஆகி போச்சு. வீட்டுக்கு வரவே 7 மணி ஆயிடுது. 7 மணிக்கு அப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்பி தூத்துக்குடிக்கு போகிறதுக்கே 8-9 மணி ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் போட்டு நான் போகணுன்ட்டு இருக்கேன். காலை பற்றி கேட்டிங்க, அப்டேட் எப்படி இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் எவ்வளவோ மருந்து சொல்லியிருக்கீங்க. எல்லா மருந்துமே கண்டிப்பாக நிறைய கை மருந்துகள்லாம் நல்லா நீர் வத்துறதுக்கூடிய மருந்துகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. எங்கள் அம்மாவும் ஓமம் சீரகம் என்னெல்லாமோ போட்டு அவிச்சு 2 நாளாக தண்ணி தந்துட்டுருக்காங்க. இப்போ யூரின் கொஞ்சம் நல்லா போகுது. அந்த அடிப்பட்ட வீக்கம் மட்டும்தான் வலி அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த எப்படியும் அடி வாங்கியிருக்கு இல்லையா, அந்த மரத்து அந்த கல் கணங்காக இருக்கிற அந்த அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆயின்மெண்ட்டும் தந்திருக்காங்க. ஹாட் வாட்டர் ஒருத்தரமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த பெயினுக்கு. அந்த பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆனால் கூட எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளவோ பேருடைய, அதாவது உலகம் துடிப்பது பாசத்திற்காக, உயிர்கள் துடிப்பது பாசத்திற்காக, உறவு உள்ளவரை அப்படின்ன மாதிரி நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவை பார்க்கும்போது நிறைய பேர் அன்புக்காக ஏங்குறாங்க, அன்பை தேடி அலைகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ மற்றவங்க மேலே உண்மைக்குமே நல்லா ஒரு அக்கறையாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க துடிச்சிட்ருக்காங்க, தனிமையாக இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆறுதல் சொல்லி அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக பூஸ்டப் கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இன்னொரு பயம் என்ன தெரியுமா, இன்றைக்கி நான் வீடியோ பேசும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுடைய இதெல்லாம் காமிக்கிறேன். நான் சும்மா சொன்னால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க, பொய் சொல்கிற போல நினச்சிருவீங்க உட்காந்துருந்துட்டு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் நான் போனேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்கணும் இல்லையா, அது ஒரு பயம். இப்போ வீட்டில் நம்ம அப்பா அம்மாவுக்கு பயப்படுவோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு இது சொல்லணும் அப்படின்னா பொய் சொல்லணும்னா. அதே மாதிரி என்னை நம்பி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுங்கள், அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க. அப்போ நான் பொய்யா என்ன சொல்ல முடியாது, ஹாஸ்பிட்டல் போயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் 3 டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. சுகர் டெஸ்ட்டு, தைராய்டு, அதுக்கப்புறம் அந்த காலுக்கு, அதுக்கப்புறம் எல்லாருமே யூரினுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னீங்க. கிட்னி சேஃபாக இருக்கா, ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கு அது இப்போ மைண்டில் இருக்குது. ஆல்ரெடி பெட்டில் இருக்கும்போதெல்லாம் செக் பண்ணாங்க. அந்த டைமில் எதுவும் இல்லை, நல்லா நார்மலாக இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறதுனால ஹெல்த் தான் இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ காசு பணம் எல்லாம் வச்சுருந்தாலும் ஹெல்த் இருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவல் எதையுமே பார்க்க முடியும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு அடி ஒரு மைண்டு ஒரு ரொம்ப அடி ஒரு ஆக்டிவான ஒரு மைண்டு வேணும் போல் தோணுது. ஸோ அதனால தான் இது நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிங்க. அம்மாவுடைய சாரீ அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மீதி நம்ம அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, 2 விஷயங்கள் சொன்னாங்க பார்த்துக்கோங்க. நிறைய கண்ணாடி வளையல் போடுங்க, அது உங்களுக்கு மைண்டுக்கு
ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அம்மா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த க்ரீன் அண்ட் பிங்க் மேட்சாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கை நிறைய வளையல் போட போகிறேன். அந்த சத்தம் வந்து உங்கள் மைண்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போட்டு போங்க. நாங்கள் இடையில கொஞ்ச நாளாக போட்டு போனேன். அதுக்கப்புறம் காலையில் நம்ம கிளம்பும்போது அவசர அவசரமாக கிளம்பும்போது அதுக்கு டைம் இல்லை. ஸோ அதை ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வீடியோவில் பண்ணேன்னா அப்போ அது ஒரு பொண்ணு சொல்லியிருந்துச்சு, அம்மா நிறைய பூ வச்சு காட்டுங்கம்மா அப்படின்னு. எனக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படி தானே, யாருக்கெல்லாம் வந்து பூ வைக்க பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பிடிக்கும். அதில் வந்து நான் வந்து மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ பிச்சிப்பூ ரெண்டுமே எனக்கு நிறைய பிடிக்கும். இன்றைக்கி வந்து அரும்பு வந்தது. ஸோ வாங்கினேன். இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் லென்த் டேஸ் தான் நம்ம பூ வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீசஸ் வந்து நம்மளை பூ வைக்காத, அது பண்ணாத, இது பண்ணாதெல்லாம் எதுவுமே வந்து நம்மளை வந்து அவர் சொல்லலை. சரியா? ஆடம்பரமான செலவுகள், அந்த ஆடம்பரமான செலவுகளை குறைத்து அதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா சேவிங்ஸ் பண்ணி நம்ம அந்த உண்டியெல்லாம் வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம ஆசையாக வைக்கக்கூடிய இந்த பூவெல்லாம் வந்து என்ன பண்ண சொல்லலை, வந்து ஆசை மீன்ஸு பெண்களுக்கான உரியது. இதை வந்து கடவுள் வந்து நீ வைக்காத அப்படின்லாம் வந்து நம்மளை சொல்லலை. ஸோ இன்றைக்கி வந்து நான் அதை இது பண்ணுறேன். ஓகேயா? இந்த நைட்டியோடையே இருக்கிறது வந்து மனசுக்கு அப்படியே ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்குது. அதெல்லாம் நல்லா குளிச்சுட்டு கிளம்புனோன்னா மைண்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய சிம்பிளான ஹேர் ஸ்டைல். நிறைய வீடியோ நம்ம நியூ ஜெயஸ்ரதி அம்மாவில் போட்டிருந்துருப்போம், எல்லாமே டெலீட் ஆகிட்டு. இன்னொன்று தெரியுமா, அந்த நியூ ஜெயஸ்ரதி அம்மா ஐடி வந்து இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு நான் இன்ஸ்டா ஸ்டோரியில் போடுறேன். அவங்க வந்து டெலீட்டே பண்ணல. அதுக்கு வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் நம்மளை வந்து பிளான் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்காவாக ஏமாற்றிருக்காங்க. இன்னுமே அந்த ஐடி வந்து இருக்குது. நான் அந்த ஐடியை உங்களுக்கு வந்து வெளியே காட்டுறேன். நீங்கள் வந்து அந்த ஐடியை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? ஜீசஸ் சேவியர் அப்படின்ட்டு அந்த ஐடி வந்து அந்த நேமில் இருக்குது. ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் 67K இருந்துச்சு நான் இது பண்ணும்போது, என்கிட்ட வந்து ஹேக் பிடுங்கும்போது. இப்போ 62 சம்திங் இருக்குது பார்த்துக்கோங்க. யாருமே வந்து ஆனால் என்ன பண்ணல அப்படின்னா அந்த நிறைய பேர் அதை இன்னும் வந்து அன்ஃபாலோ பண்ணல. ஸோ ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏமாற்றுறது, நம்பிக்கை துரோகங்கிறது பெரிய ஒரு இது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை துரோகத்தோடைய இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காட்டணும் இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இப்போ கிளம்பிட்டேன். வளையலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என் பிள்ளைகள்கிட்ட வந்து நான் பேசுவேன். ஓகேவா? கிளம்பியாச்சு. ஓகே, மேட்சை வளையல் போட்டாச்சு. அப்புறமேட்டி வாட்ச் 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 இதுக்கு வந்து சில்வர் வாட்ச். கோல்டு வாட்சை காணுமே, எங்கே கழட்டி போட்டேன்னு தெரியலையே. எங்கேயாவது கழட்டி போட்டுறது வாட்சை. சரி, இந்த வாட்சை வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூ வைக்க போகிறோம். ஜீசஸ்க்கு போடுறதுக்கு சரம் சுற்றி வச்சுருக்கேன். சிக்கு உளுந்து போயிருக்கு. சரியா? இது வந்து நம்ம மிக்கேலையாவுக்கும் மாதாவுக்கும் போடுறதுக்கு சரம் கட்டி வச்சுருக்கேன். ஓகேவா? எடுத்து அவங்களுக்கு போடணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குட்டி பூ இருக்குது. இது ஏசப்பாக்கு, அவங்க 2 பேருக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வைக்கிறதுக்கு 3 முழம் மல்லிகைப்பூ உன்னை முட்டைக்கண்ணால் பார்க்கறது, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ உன்னை முட்டை சொல்லி கூப்பிடுதோ, நான் காவலுக்கு மட்டும் இல்லையா, உங்கட்டிலுக்கும் கட்டிக்காரையா, நான் சொடக்கெடுக்க சொல்லி தரையா, என்கிட்ட வையா. இந்த பாட்டு இப்போ நான் எதுக்கு படித்தேன் தெரியுமா? ஒரு சில பேர் சரியா பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வயசுக்கும் சாங்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொமான்ஸ் பாட்டு கேட்குதா, இப்போ டபுள் மீனிங் சாங் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவில் ஒரே ஒரு கமெண்டில் பார்த்தேன். சரியா? அதேமாதிரி இங்கேயுமே ஒரு சில பேர் போடலாம். அதான் நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் 80s கிட். நான் பிறந்தது 1980. இப்போ எனக்கு வந்து இந்த வர்ற ஆகஸ்ட் வந்துச்சுன்னா 44 வயசு எனக்கு முடியும். சரியா? இப்போ எனக்கு 44 போய்கிட்டு இருக்கு. அப்போ எங்கள் ஏஜில் உள்ளது அந்த ஏஜ் பீரியடில் உள்ள சாங்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது சாங்கு
ஜஸ்ட் சாங். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா லிப்சிங் பண்றோம். சரியா? அப்போ எப்பவுமே அழுதுட்டே சாங் பண்ணணுமா, இல்ல எப்படி சாங் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. என்ன இருக்குன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். யாரா இருந்தாலும் ஒரு நம்ம சாங் பண்றோமா, இது பண்றோமா, லிப்சிங்ஸ் பண்றோமா, அந்த ஒரு நீட்டா அழகா கியூட்டா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கரெக்டா போட்டுட்டு பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து பாக்குறதுக்கு பிடிக்கும். சரியா? அதனால இவங்க இந்த சாங் பண்ணணும், அவங்க அந்த சாங் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அழுதுட்டு போட்டா அழுதுட்டே இருக்காங்க, ஆடுனாங்க. இப்பவுமே கால்வலி இருக்கு. அதாவது நின்று ஒரு 30 செகண்ட் ஆடுறதுக்குள்ள ஒரு வீடியோலாம் கீழெல்லாம் விழுந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னமோ ஒரு மணிக்கணக்காக நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி, இப்பெல்லாம் உனக்கு கால் வலிக்கலையா, பொண்ணு சொன்ன மாதிரி நீ ஆட்டக்காரி டீச்சர் தான் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் போடுறீங்க பார்த்துக்கோங்க. சரி, அவங்களுக்காக கொஞ்சம் சொல்ல வேண்டும் அப்படி என்று எனக்கு தோன்றியது. அதனால இல்லை எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இந்த மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இவ்வளோத்தையும் வைக்கணுமா, இவ்வளோத்தையும் வைக்கல, இவ்வளோங்கான்னு வைக்கேன். சரியா? இவ்வளோ வைக்கேன் ஈக்குவலா. இது வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்த மாதிரி மிந்திலாம் இந்த மாதிரிலாம் வச்சவா தான். சரியா? அதுக்கப்புறம் இந்த இப்படி வந்து என்ன பண்ணலாம், நிறைய வைக்கலாம். சரி, நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து எவ்வளோத்தையும் வச்சு காட்டவா, இல்லை வேணாம், இவ்வளோத்தையும் வச்சு காட்டவா, நான் வந்து பாதி வைக்கிறேன். சரியா? நம்ம முடிக்கு வந்து வெயிட் அதிகமாக இழுத்துரும். சில பேருக்கு பார்க்க தெரியலாம், எப்பா தாங்க முடியலப்பா அப்படின்ட்டு. சரியா? நம்ம எப்படி இருக்கணும், அதாவது உடனே சொல்லலாம் நீ இன்னும் சில பேர் வந்து தெரியாமல் புரியாமல் இந்த வயசுல நீயே ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்களா, அட என்ன சொல்லனே தெரில. அதாவது நாங்கள் ஆடுறதுக்கோ பாடுறதுக்கோ இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கல. பிரச்சனை என்னன்னு அது சொல்லுவாங்களா, கூட தெரியாமல் வந்து சாமி ஆடுது அப்படின்னு. அந்த மாதிரி கூட தெரியாமல் வந்து சாமி ஆடுறதுகளும் இருக்குதுங்க. அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா அது வந்து சில பேருக்கு பிடிக்கிறதில்ல. மற்றவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க உண்மையான ஒரு உறவுகளே கிடையாது. அதுதான் நான் சொல்றது. நம்மளுடைய இதே அது இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நல்லா சகஜமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அப்படிதான் நானுமே வந்து இருந்தேன். சரியா? சரி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லணும். டெய்லி வந்து நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி நீங்க பார்க்க போறீங்க. அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய பவுடர் டப்பா காலி ஆயிட்டு. எனக்கு நான் இந்த கேஷுவலாக பேசி நிறைய வீடியோக்கள் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணி வந்து சீதா ராத்தால சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லலான் இருக்கேன். அதாவது ஆட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆடுங்கிறத ஆட் பண்ணுற விதமாக வந்து பண்ணணும். சரியா? அதை வந்து ஒரு பாசத்தை காட்டி, பிள்ளைங்களுடைய பாசத்தை காட்டுற மாதிரி, ரொம்ப ஏமாத்துற மாதிரி பண்ணுறாங்க. நம்மளை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் யூடியூப்பில் இதெல்லாம் இருந்து நம்ம சம்பாதிச்சு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இந்த மக்கள் வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சமாவது உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். சரியா? மேலும் மேலும் ஏமாறுறதுக்கான மக்கள் முட்டாள்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்பவும் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து முட்டாளாக மேலே ஆக்கக்கூடாது. சரியா? சரி, நம்ம சைடும் இருக்குது, நம்மளும் வந்து கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். சரியா? இதான் நான் வைக்கிற குங்குமம் பார்த்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலரில் வைப்பேன். இந்த தடவை அந்த பொண்ணு இதுதான் வைப்பீங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தா, ரெகுலராக எடுத்து கொடுக்குற பாப்பா தான். பட் இது வந்து ரொம்ப ஒரு இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த லைட்டாக இது போடுவேன் இல்லையா, நான் அந்த ஐலைனர் போடுவேன் இல்லையா, அது. சரியா? துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க, எனக்கு வந்து மனசில் இன்னும் 1000 கவலைகள் இருக்குது. பட் கொஞ்சம் என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் இப்போ தெளிவாக இருந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நானே வந்து என்னை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா தேர்த்திக்கிறேன். அதே மாதிரி தான் பெண்கள் நீங்களும் என்ன பண்ணணும்னா எல்லாருமே தேர்த்திக்கிட்டு இருக்கணும். நம்ம ஒய்யாமல் வந்து காலில் போய் உழவுல நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா செருப்பு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை கழட்டி கீழே போட்டுறாங்க. ஸோ வந்து அந்த செருப்பு இல்லைன்னா உன்னால் வெயிலில் நடக்க முடியுமா அப்படிங்கிற இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு காட்டணும். அந்த காட்டுற இதை வந்து மன தைரியத்தை வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து தருவார். நிறைய பேர் நீங்கள் என்னை ப்ரேயர் பண்ணுங்கம்மா, கடவுள்கிட்டலாம் சொல்லுங்கம்மா அப்படிங்கிங்க. நான் வந்து கடவுள்கிட்ட சொல்லாமலாம் இல்லை. என்னை வந்து இவ்வளோக்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா அது ஏசப்பா தான். சரியா? என்னுடைய ஃபேவரட் அந்தோனியார். கண்டிப்பாக நினச்சிருக்கேன், நினச்ச காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும்.
நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான். சரியா? எப்பா எங்கேயும் கிளம்பணும் அப்படின்னா ஒரு மனசுக்கே நல்லா அழகா புத்துணர்வா இருக்குல்ல. சிம்பிள் லுக் வந்து கியூட் தானே. அப்புறம் நிறைய ஒரு சிலர் பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ மோதிரம்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஆசை. எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும் போதுலேருந்தே எனக்கு நிறைய மோதிரங்கள் போடணும் அப்படின்னு எப்போவுமே நீங்கள் பழைய வீடியோவில் டிக்டாக் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து பழக்கம். ஒரு சில பேருக்கு அது பிடிக்கலன்னு இதெல்லாம் வந்து போட்டால் கண்ணியம் இல்லையா மோதிரம் போட்டால். அது எனக்கு எந்த விதத்துலன்னு தெரியல. சரி, கண்டிப்பாக நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நாளைக்கு போவேன். சரியா? அவங்களுக்கு வந்து அதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்டோரியோட நாம் வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து அம்மா வந்து உங்களுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் வியூ இதுதான். எப்படி இருக்குது? அழகாக இருக்கா? எல்லாருக்குமே இன்ப துன்பங்கள் இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லதே நடக்கணும். எல்லாம் கலந்தது தான். அதாவது ஒரு குழம்பு அப்படின்னா ஒரு பிரியாணி அப்படின்னு செய்கிறோன்னா எல்லா விதமான மசாலா பொருட்களும் அளவோடு கலந்திருந்தால்தான் அந்த முழுமையான அந்த பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் துன்பங்கள் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருக்கும். யார் துன்பத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வாங்க. ஒரு ஸ்டோரியோட முடித்துக்கொள்ளலாம். ஓகேவா? இனிமே வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன். சரியா? மைண்டு வந்து ஒரு தெளிவில் வந்து இன்னும் அடப்படாமல் அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். போயிட்டு வரேன். ஓகேவா? எப்படி இருக்குது சாரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஓகேவா? எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டேக் கேர். பை பை. டாடா. குட் நைட்.